अस्मद्गुरु परमगुरु नीतिवरपूर्णो श्रयामुलं रामं पद्माक्षनाथषडजित्सेने रमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அளிமலர் மேல் அயனர நிந்திரனோடு ஏனைய அமரர்கள் தங்குழு மரம்பயரும் மற்றும் தெளிமதி சேர் முனிவர்கள் தங்குழவு முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்னு சேரும் களிமலர் சேர் பொழிலரங்க துரகமேறி கண்வளரும் கடல் வண்ணர் கமலக் கண்ணும் ஒளிமதிசேர் திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளமிக எண்ணுகளோ உருகு நாளே. இந்த 6வது பாட்டில் பிரம்மா தொடக்கமாக பிரம்மா, சிவன், தேவேந்திரன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்மர் 11வர், ஈரருவர், ஓரிருவர், வண்ண மலரேந்தி வைகலும்னு சொன்னார். 33 அமரர் அப்படின்னு சொன்னேன். அந்த 33 தேவர்கள் என்ன எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் வரணும்னு சொன்னால் தெளிமதி சேர் முனிவர்கள், அந்த தேவர்கள். அதுக்கப்புறம் முனிவர்கள், அவ தெளிந்த மதிய உடையவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகள். அவள்லாம் கூட்டம் கூட்டமாக எம்பெருமானை சேவிக்க வரா. அதனால் நெருங்க இருக்குது, எல்லாரும் நெருக்கமாக சேவிக்கிறான்னு சொல்லப்படுது. தம் குழவும் உந்தி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிண்டு பெருமாள் சேவை கிடைக்கிறதுக்காக. திசை திசையில் மலர் தூவி சென்னு சேரும், திசை திசையில் அதனால் எல்லாரும் கையில் புஷ்பத்தை வச்சுட்டுருக்கா. அப்படியே அந்தந்த இடத்துலேருந்து அவள் அர்ச்சிக்கிறா, சமர்ப்பிக்கிறா. அதனால் எல்லா பக்கமும் புஷ்பங்கள் இருக்குது. இந்த பிரம்மாவை சொல்லச்சே மாத்திரம் அழிமலர் மேல் அயனரன் இந்து அப்படின்னு அயன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பிரம்மா எம்பெருமானுடைய நாபி கமலத்தில் உண்டானா முதல்ல சொல்லித்து. முதல்ல 2 பாட்டில் சொல்லச்சே ஆதிசேஷன் திருமேனினால் என்ன பண்ணுறான் அப்படின்னு முதல் பாட்டில் நித்தியசூரியாக இருக்கிற ஆதிசேஷன். 2ஆம் பாட்டில் அவன் செய்கையை சொல்லித்து. 3ஆம் பாட்டில் பிரம்மா தன்னுடைய சரீரத்தினால எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்லித்து. எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் அப்படின்னு அவனுடைய சரீரத்தை சொல்லி தொழுதேத்தி இனிதிரஞ்சன் இன்ன சம்போன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இணையில்லா இன்னிசையாழ் கிழமையில் மறுபடியும் பிரம்மா பிரசக்தி வந்திருக்குது. அதாவது பிரம்மாவனுடைய சிருஷ்டியில் 2 விதமாக தான். பிரவருத்தி தர்மபராள் தான். பிரவருத்தி தர்மபராள்ன்றது ஆரம்பத்திலே நிவர்த்தி தர்மபராளாக இருக்கக்கூடியவாளாக இருக்கா. அதுக்கப்புறம் மற்றவாள்லாம் பிரவருத்தி தர்மபராள். முதல் நாள்லேருந்து அவள் பிரவருத்தி தர்மத்தில் ஈடுபட்டு நிவர்த்தி தர்மங்களை பண்ணி அவள் மோட்சத்துக்கு போகிறவா இருக்கா. அதனால் இன்பத் துன்புருவும் நாரதனும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவை சொல்லிச்சு, துணை இல்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர் கண் அயன் வணங்கி ஓவாதேத்தா அப்படின்னு அவனுடைய செய்கை எப்படி இருக்குது
அப்படின்னு செய்கையினால எப்படி பெருமாளை இது பண்ணுறான், எப்படி அங்கே அனந்தாழ்வான் விஷயத்தில் ஒரு பாசுரத்தில் சரீரம் எப்படி சரீரத்தினால் எப்படி கைங்கரியம்ன்றதும், அதுக்கப்புறம் அவன் பிரயத்தனப்பட்டு பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும், அதே போல் இங்கே எம்மாண்பி நயன் நான்குன்னு சொன்ன இடத்துல அந்த எம்பெருமான தான் பிரம்மாவுடைய சரீரத்தினால எப்படி பண்ணுறான்னு, அதுக்கப்புறம் அவன் பிரயத்தனப்பட்டு என்ன பண்ணுறான் அப்படின்றதையும் சொல்லுது. இந்த இடத்துல அழிமலர் மேல் அயனர் அணிந்து அயன் அப்படின்னு சொன்னார். வண்டுகள்லாம் பதிந்திருக்கக்கூடிய அயன் அப்படின்னு. வண்டுகள்லாம் ஏன் படிகிறது அப்படின்னா, பிரம்மா தோன்றின இடம் அந்த புஷ்பம் கமலம், நாபியிலேருந்து தோன்றின கமலத்தில் இருந்ததுனால, அந்த கமலத்தில் மகரந்தமெல்லாம் இருக்கிறதுனால வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறது. அதை சுவாமி தேசிகன் கூட நாபீகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா அப்படின்னு பகவத்யான சோபானத்தில் சாதிச்சிருக்கார். அந்த ஒவ்வொரு இதுவும் ஒரு பிரம்மாவை படைக்கிறது. அதில் வண்டு கூட்டம் அப்படின்றது அவனுடைய சிருஷ்டி விசேஷத்தை சொல்கிறது. அதனால்தான் நாபி நாளி கரிங்கன் மதுகர பட்டலி தத்த அஸ்தாவலம்பா அப்படின்னு தத்துவமுக்தா கலாபத்திலையும் சாய்க்கிறார். பெருமாளுடைய கருப்பு நிறம் எப்படி மேன்மேலும் அது கருமையாகுது அப்படின்னா, முதல் காரணம் அந்த கருப்பு இன்னும் கருப்பாகிறதுக்கு லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயா தேச சம்வர்தமானா. லக்ஷ்மி எப்பவும் கடைக்கண்ணால் நோக்கிண்டே இருக்கா. அவள் கண் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது பெருமாளை போல் அவளும் செந்தாமரை கண்ணி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. செந்தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு, அவளுக்கும் பிரம்ம லக்ஷணம் உண்டு. பிரம்ம லக்ஷணம் என்னது அப்படின்னு சொன்னால், யாருக்கு செந்தாமரை போன்ற கண் இருக்குதோ, கார்மேனி செங்கண் அப்படின்னு சொன்னான், செந்தாமரை கண் யாருக்கு இருக்குதோ அவள் தான் பிரம்மம் அப்படின்னு ஸ்ருதிகள் அறுதிட்டு இருக்கு. அதை பேயாழ்வார் ஸ்பஷ்டமாக வண் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். அதனால் பிரம்மத்துவம் தம்பதிகளான மிதுனத்துக்கானதுனால, விட்டு பிரியாத இருக்கக்கூடிய மிதுனமான தம்பதிகளுக்கானதுனால அவளுக்கும் அந்த கண் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சமயத்தில் பெருமாள் இப்போது நம்ம கை இருக்குதுன்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு காரியம் பண்ணுறது. ஒரு சமயம் வாரி கொடுக்கறது, ஒரு சமயம் வாரி அணைச்சிக்கிறது, எப்படி ஒரு சமயம் அனுகிரகம் பண்ணக்கூடிய இருக்குது, உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய கையாக இருக்குது, முதிரையை காமிக்கக்கூடிய கையாக இருக்குது, அஞ்சலி பண்ணக்கூடிய கையாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா போல அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் உட்பலத்தை போல, நீலோத்பலத்தை போல, கருணைதல் பூவை போலையும் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதனால் அது பிரகரண அனுகுணமாக அது மாறும். அதனால் பிராட்டி பிரம்மம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே சொல்லிருக்கிறதுனால லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானா, அந்த லக்ஷ்மி கருணைதல் பூ போன்ற அசிதேக்ஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் கருணைதல் போல இருக்கக்கூடிய கண்ணை கொண்டு எம்பெருமான நோக்கிறா. சிருஷ்டியாதிகளை பண்ணி, இவாளுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணு, அவளுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. அதனால் எம்பெருமான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த கண் பார்வையை பார்த்து 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 புருகுட்டி பட்டனா காரியம் பண்ணுறதுனால அவன் அப்படியே கருப்பாக இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கருப்பு இன்னும் மேலே வளர்றது. நாபி நாளி கரிங்கன் மதுகர படலி தத்த அஸ்தாவலம்பா. அந்த பிரம்மா நாபி நாளிகத்தில் இருக்கானே, அந்த அங்கே வண்டுகள்லாம் மொய்க்கிறது.
அந்த மதுபானத்தை பண்ணுறதுக்காக. அதனால் அந்த வண்டுகள்னாலேயும் கருப்பு பெருமாளுக்கு நிறமேறது. அப்புறம் மேலே சொல்லிகிட்டே போகிற அஸ்மாகம் சம்பதோகான் அவிரலை துளசி எம்பெருமான் துளசியை சாத்தின்னு இருக்கானே அதனாலேயும் கருப்பு ஏறுறது அப்படின்னு. அதனால் இப்போ எதுக்கு வந்தோன்னா அழி மலர் மேல் அந்த அவன் சிருஷ்டி பண்ணுறானே அந்த சிருஷ்டி பண்ணுறது. ஏன்னா மேலே அவனுடைய சிருஷ்டியில் வரக்கூடிய தேவரைகள் என்ன ரிஷிகள் என்ன அவர்கள்லாம் சொல்கிறதுனால இந்த இடத்துல அழிமலர் மேல் அயன் அப்படின்னு அவனுக்கு விசேஷம். அரண் இந்திரனோடு ஏன அமரர்கள் தம் குழுவும். அப்புறம் அமரர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே அந்த லோகத்தில் மீதி இருக்கிறவாளை சொல்கிறதுக்காக அறம்பயரும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வெறும் அந்த அங்கே அரசாட்சி செய்யக்கூடிய தேவர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே மீதி பேர் கைங்கரியம் பண்ணக்கூடியவா இருக்காளோ இல்லை தேவலோகத்தில் இருக்கா. அதனால் அறம்பயர்னு சொல்லிச்சு. அறம்பயர்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்போ மற்றவாளை அங்கே இருக்கக்கூடிய காரியம் பண்ணக்கூடிய சேவகாலை சொல்லலாமே அப்படின்னா, அறம்பயரை சொன்னாலே ரொம்ப ஊர்வசி இத்தியாதிகள் இருக்காளே அவள் நடனம் ஆடுறா அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜசபையில், அப்போ அதை பார்க்கறதுக்கு பல பேர் இருப்பாளோ, எல்லோரும் இருப்பாளோ. ஒரு கேளிக்கை ஒன்று நடக்கிறதுன்னா அது எல்லா ஜனங்களுக்கும் தான். இப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது இங்கே வைக்கிறான் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது சர்வத்திர அடிமட்ட தொண்டன்லேருந்து அடிமட்ட வேலைக்காரன்லேருந்து உயர்த்தியாக இருக்குவா மொத்த பேரும் தான் அதை பார்க்க போகிறான். அதனால் அந்த ரம்பையை சொன்னதுனால அறம்பயரும் அப்படின்னு சொன்னதுனால தேவலோகத்தில் யார் யார் இருக்காளோ அவள் மொத்த பேரையும் சொன்னதாகுது. அதனால் இப்படி இருக்கிறவாள் எல்லாரும் அறம்பயரும் மற்றும் தெளிமதி சேர் முனிவர்கள். இந்த தேவலோகத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து எம்பெருமானை ஆராதிச்சு தான் அவள் அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கா. அதனால் யார் யார் தேவலோகத்துக்கு போயிருக்காளோ தேவலோகத்தில் இருக்காளோ பிரம்மா தொடக்கமாக அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் கர்ம தேவர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் எம்பெருமானை இந்த இடத்துல எம்பெருமானை ஆராதிச்சு தான் அவள் அந்த பதவி அடைஞ்சிருக்கா. அதனால் அவள் எல்லாரும் எம்பெருமானை சேவிக்கிறவா, ஒத்தர் விடாது. ஆனால் தேவ மனுஷ லோகம் இருக்குதே, இந்த மனுஷ லோகத்தில் அப்படி இல்லை. அதாவது தேவர்களில் சில சமயம் சுவாதிகாரோபருத்தான அவளுடைய ஸ்தான விசேஷத்தினால அவள் கண்ணை மறைச்சி பெருமாளோட கூட சிவன் கூட இப்போ சண்டை போட்டிருக்கார். அந்த பாணாசுர யுத்தத்தில் பாணாசுரனுக்கு இது பண்ணுறதுக்காக, பாணாசுரனை காக்கிறதுக்காக. ஆன மாதிரி அந்த அதிகாரம் கொஞ்சம் திடீர்னு பகவான் இடத்துல அபச்சாரப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவள் அந்த பதவியை ஏன் இந்திரன் பெருமாள் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னான். அந்த இந்திர பூஜையை மாற்றி கோவர்தனத்துக்கு பண்ண உடனே இந்திரனுக்கு கோபம் மழை பெய்ஞ்சான். பெருமாள் என்ன பண்ணான், தன்னை ஆராதித்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறதுனால தான் அந்த பதவியை கொடுத்துருக்கிறதுனால தானே அவனை இது பண்ணக்கூடாது. அவனே வெட்கி தலகுனிறா மாதிரி என்ன தண்டிக்காத, அவனே வெட்கி தலகுனிறா மாதிரி கொடையாக கோவர்தனத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் அவனே வெட்கி தலகுனிஞ்சு பெருமாளுக்கு அபராதம் பண்ணி மழை பின்வாங்கிட்டான். அதனால் தேவலோகத்தில் இருக்கிறவா மொத்த பேரும் வைஷ்ணவாளே. சுருக்கமாக சொல்லணும்னா அவள் மனுஷாளாக இருக்குச்சு, வைஷ்ணவனாக இருந்து கர்மா பண்ணத்தினால தான் எந்த கர்மா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ எந்தெந்த பதவிக்கு என்னென்ன கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குதோ. இப்போ சதமகன்னு பேர், 100 அஸ்வமேதம் பண்ணால் இந்திர பதவி கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம். அந்த 100 அஸ்வமேதம் வைஷ்ணவபரமாக பண்ணினாத்தான் அவனுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கும். இல்லைன்னா அந்த பதவி கிடைக்கவே கிடைக்காது.
அதனால் எல்லாரும் அங்கே இருக்கிறவாள்லாம் வைஷ்ணவாள் தான், தேவர்கள் மொத்த பேரும். சரி, அதனால தான் இந்த மனுஷலோகத்தில் இருக்கவா அப்படி இல்லை. மனுஷலோகத்தில் இருக்கவா வைஷ்ணவாலும் இருப்பா, அவைஷ்ணவாலும் இருப்பா, எப்படி வேணாலும் இருப்பா, நாஸ்திகாலும் இருப்பா. அதனால் தெளிமதிசேர் முனிவர்கள், இங்கே என்னென்னா தெளிந்த மதியை கொண்டிருக்கிற தெளிந்த ஞானம், அப்படிப்பட்ட முனிவர்கள். அதாவது இப்போ சொன்னமே, தேவர்கள்லாம் வைஷ்ணவர்களாக இருந்து இங்கே ஆராதித்ததுனால்தான், யாக யஜ்யங்கள்லாம் பண்ணதுனால தான் அவள் அந்தந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னமே. ஆன மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடியதான தெளிந்த முனிவர்கள் இங்கே தானே யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும் இந்த மனுஷலோகத்தில். அதனால் மனுஷனை அறிவிச்சே பண்ணி தான் அங்கே போக முடியும் தேவலோகத்துக்கு. அதனால் இந்த இடத்துல என்னென்னா, மறுபடியும் தேவலோகத்துக்கு போனால் விட்டு யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்துவம் பிராப்துவான் சிஷ்டுமான்னு அங்கேருந்து மறுபடியும் பெருமாள் ஆராய்ச்சி மறுபடியும் போகலாம். ஆனால் ஆரம்ப தசை எங்கன்னா இங்கே தான் கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி சர்வமேதம்ன்ற ஒரு யாக விசேஷத்தை பண்ணி அவன் மறுபடியும் சிவனார் சிவ பதவியை அடையலாம். ஆனால் முதல்ல அதை அடையிறதுக்கு இந்த இடத்துல தான் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி இவாளுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா, புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா, இவாளெலாம் மறுபடியும் க்ஷீணே புண்ணியம் மத்திய லோகம் விசந்தின்னு மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்துடுவா. அப்போ அந்த ஸ்தானத்தில் யார் இருப்பா? ஏற்கனவே இந்த மாதிரி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்தானத்துக்கு அருகத்தையாக உள்ளவா மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு வருவாள். அதை தான் இவாளுடைய பதவி போன உடனே இன்னொருத்தர் பதவி வருவாள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய தெளிமதிசேர் முனிவர்கள், அதாவது அடுத்த பிரம்மாவாகவும் அடுத்த சிவனாகவும் அடுத்த அஷ்டவசுக்களாகவும் அடுத்த ஏகாதச ருத்ரர்களாகவும் அடுத்த துவாதச ஆதித்யர்களாகவும் இப்படிலாம் வரக்கூடிய யாக யஜ்ஞாதிகள்லாம் தெளிந்து விஷ்ணு அந்தராத்மாவாக இருக்கான், அப்படிப்பட்டது தான் நாம் இது பண்ணுறோம், விஷ்ணுவை தான் நாம் ஆராதிக்கிறோம் இந்தந்த தேவதைகள் மூலமாக அப்படின்னு தெளிஞ்ச இருக்காளே அந்த தெளிமதிசேர் முனிவர்கள் அப்படின்னு சொல்லி அவள்லாம் எல்லாரும், அதாவது யாக யஜ்ஞாதிகளை பண்ணி தேவலோகத்துக்கு போனவாள், தேவலோகத்தில் இருக்கிறவாளுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தேவலோகத்துக்கு போகக்கூடிய தெளிமதிசேர் முனிவர்கள் என்ன, அதில் தெளிமதிசேர் முனிவர்கள் அப்படின்ற இடத்துல பரமபதம் போகிற முனிவர், பரமபதம் முனிவர்கள்னு சொன்னதுனால அவள் இந்த இடத்துல பரமபதம் போகிறவாளை பற்றி இங்கே சொல்லலை. அதே அங்கே நாரதனும் இறங்கி ஏத்தன்னு சொல்லச்சே அவள் நிவர்த்தி பராளாக இருந்துட்டா. இவாளெல்லாம் பிரவருத்தி தர்ம பராளை தான் இங்கே சொல்லியிருக்கு. தெளிமதிசேர் முனிவர்கள் தங்குழு முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்னு சேரும். அவாவா அப்படி அப்படியே பெருமாளுக்கு மலர் தூவி அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்கே யாரை சேவிக்கிறார்? களிமலர் சேர் பொழிலரங்க துரகமேரி கண் வளரும் கடல் வண்ணர். களிமலர் சேர், அழின்னா வண்டு, களின்னா களிப்பாக இருக்கக்கூடிய தேன். அந்த வண்டுகள் புஷ்பத்தில் தான் தேனை சேர்க்கறதுக்கு உண்டான புஷ்பங்கள் ஆன மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்குது? வண்டினம் முரலும் சோலை மயிலினமாலும் சோலை அப்படின்ற ரீதியில் சோலை சூழ்ந்த இதுவாக இருக்கிறதுனால அது எல்லாம் தேன் நிறைஞ்சி இருக்கக்கூடிய புஷ்பங்களாக இருக்குது. மகரந்தங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய களிமலர் சேர் பொழிலரங்க துரகமேரி, அந்த களிமலர் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கம். அதில் உரகத்தில் அதான் ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கான். எல்லா இடத்துலையும் இதை சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் ஆதிசேஷனை போல தான் நாம் இங்கேருந்து அடையக்கூடியவனாக இருக்கும், பெருமாளை அடையிறவா. உரகமேரி கண் வளரும் கடல் வண்ணர் கமல கண்ணும். அவன் என்ன பண்ணுறான்? உலகத்தில் படுத்துன்னு தூங்கலை, அதான் கண் வளரும். கண் வளர்றான்னா அதான் யோக நித்ரை கொள்கிறான். யோக நித்ரை இந்த சிருஷ்டி தான்
இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஜெகத் ரட்சண சிந்தை கொண்டவனா இருக்கான். கண் வளரும் கடல் வண்ணர். அதனால் தன்னுடைய திருமேனி எப்படி இருக்குது? கடலை போல் இருக்குது. அதே மாதிரி யோக நிதிரை கொள்றதுனால யார் யார் எப்படி ரட்சிக்கணும்னு அதையும் ஆழ்ந்து சிந்திக்கிறான். கடல் போல் கம்பீரமாக அது போல் காரியம் பண்ணக்கூடியவனாக இருக்கான். கடல் வண்ணர் கமல கண்ணும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த யோக நித்திரையில் எப்படி அவன் கண் வளர்ச்சியை எப்படி சிந்திச்சானோ அதை போல அலர்ந்த கண்களோட அவன் எழுந்து அனுகிரகம் பண்ணிச்சா என்ன பண்ணுறான்? எப்படி இப்படி யார் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சானோ அதே மாதிரி பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறான். அதனால் அலர்ந்த கண்களாக இருக்குது. கமலக்கண்ணும், அந்த கண் அப்படியே தாமரை இதழை போல கரியவாகி புடபறந்து முழிந்த செவ்வரியோடு நீண்ட அப்பெரியவாய கண்களும்னு சொன்னார். ஆன மாதிரி கமலக்கண்ணும் அங்கே கண் வளர்ச்சே எப்படி யோஜனை பண்ணானோ யார் யாரை ரட்சிக்கணும்னு அதே மாதிரி மலர்ந்த கண்ணை கொண்டு நோக்கி அவளை ரட்சிக்கிறான். கமலக்கண்ணும். அதுக்கப்புறம் அப்படி அந்த கட்டாட்சத்தை இதான் ரட்சிக்கிறான்னு பொதுவாக சொல்கிறது. அந்த கமலக்கண் என்ன பண்ணுறது? அப்படி அலர்ந்து அவளை அப்படியே கருணை மழை பொழியுது. கட்டாட்ச வீக்ஷணம். கமலக்கண்ணும் ஒளிமதி சேர் திருமுகமும். ஒளிமதி சேர் திருமுகமும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த திருமுகம்? அந்த முகத்தில் மாத்திரம் ஏகப்பட்ட இது இருக்குது, என்ன அனுகிரகம் பண்ணக்கூடியது. கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா பாருங்க, கண்ணால் எம்பெருமான் நோக்கிறான். நம்ம அந்த கண்ணழகு தோற்று அவனுடைய திருவடியில் விழணும். வாயால் நமக்கு மாசுச்சகா அப்படின்னு சொல்கிறான். அதனால் சரணம் பிரஜா மோக்ஷ ஈஷாமி மாசுச்சகா இத்தியாதி வாக்கியங்கள்லாம் சொல்கிறான். அதனால் அந்த வாயால் அனுகிரகம் பண்ணுறான். அதுக்கப்புறம் கண், வாய், அதுக்கப்புறம் புருவ நெருப்புனாலேயும் நம்ம ஆட்கொள்கிறான். இப்படி மூக்கு, அந்த மூக்கு சுவாசிக்கிறதுனால அந்த எம்பெருமானுடைய மூச்சு காற்று தான் வேதம். அதனால் வேதம் இது பண்ணுறது. இப்படி அந்த கேசங்கள்லாம் நமக்கு அந்த அழகாக இருக்கிற கேசம் நம்ம ஈர்க்கிறது. இப்படி பல. அதனால் ஒளி மதி சேர் திருமுகமும் கண்டு கொண்டு. மதின்னா சந்திரன், கிரணங்களை உடைத்தான சந்திரன். இந்த இடத்துல ஏதோ 3ஆம் பிறை சந்திரன் அப்படின்லாம் இல்லை. பூர்ணமாக 3ஆம் பிறை சந்திரனை ஒருத்தன் சூடிட்டு இருக்கானே அந்த மாதிரி இல்லை. ஒளி மதிசேர் பூர்ண கிரணங்களை உடையதான, குளிர்ந்த கிரணங்களை உடையதான திருமுகமும் கண்டு கொண்டு. நமக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதாக அந்த திருமுக மண்டலத்துலேருந்து வேதம் வருது. நமக்கு வேதம் நம்ம நல்வழிப்படுத்துறது. இதம் குரு இதம் மா குருன்னு சொல்லி சாஸ்திரமானதுனால. அதை தவிர இவனே வாய்க்கொண்டு அப்படி இது பண்ணுறான். இந்த மாதிரி ஒளிமதி சேர் திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளமிக எண்ணுகோலோ. அதனால் இது எல்லாம் உள்ளம் எண்ணுகோலோ உருகுனாலே. ஆஹா, இந்த எம்பெருமான் இப்படிலாம் இருக்கு, அவனை நேர போய் சேவிச்சு என் உள்ளம். ஏன்னா அவன் பண்ணுற உபகாரத்தெல்லாம் நெஞ்சிலாலும் நினைக்க முடியும், உள்ளத்தினால்தானே உள்ள முடியும். உள்ளதுன்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் உள்ளமை அப்படி நினச்சதுன்னா அப்படியே உருகும் நீர் பண்டமாக. இவ்வளோ உபகாரம் பண்ணிருக்கானே நமக்கு. ஒன்றும் இல்லாத நமக்கு நீச்சனுக்கு கூட நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரமசுடர் சோதி அப்படின்னு நாம் நீசனாக இருக்கோம். ஒரு நிறை கூட நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அப்படி இருந்துச்சு என்கிட்ட இவ்வளோ பாசம் வச்சுருக்கானே, இப்படி பரஞ்சுடரா ஜோதிஷாக இருக்கவன் அப்படின்னு உள்ளம் உருகுமோ இல்லை.
அதனால் என் உள்ளமிக அந்த மாதிரி அந்த எம்பெருமானை நான் நேர சேவித்து என்னைக்கு என்னுடைய உள்ளம் உருக போகுது. அதனால் இத்தனை நாளாக கொய்மலர் தூ எண்ணுகளோ கூப்புனாலே அப்படின்லாம் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல உள்ளமிக எண்ணுகளோ உருகுனாலே, ஏன்னா தேவதைகள்லாம் சொல்லியிருக்கா. தேவதைகள்லாம் என்ன பண்ணுறா, அங்கேயே சொன்னோம், எண்மர் 11வர் ஈருவர் ஓருவர் வண்ண மலரேந்தி வைகளும் அப்படின்னு எல்லாரும் இங்கேயும் தெளிமதி சேர் தங்கும் திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும்னு எல்லாருக்கும் ஆத்மகுணம் வேணும். அதாவது விஷ்ணு பிரீத்திகரம் பவேத்துன்னு சொல்லப்பட்ட அஷ்டவித புஷ்பம் இருக்குதே, அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேத் அப்படின்ற அந்த ஆத்ம குணங்கள், அஹிம்சா பிரதமம் புஷ்பம்னு அதெல்லாம் இருக்கணும். அதனால தான் எப்பவும் மலர் தூவி எல்லாரும் மலரை சமர்ப்பித்து சேவிக்கிறான்னு சொல்கிறான். அதனால் இந்த இடத்துல அப்படி அந்த மலர் எப்படி இருக்கணும், எல்லாம் வண்டுகள் வைக்கும்படியா தேன் இருக்கிற மகரந்தம் இருக்கிற மலராக இருக்கணும். ஏதோ சாதாரண காகித பூ மாதிரி இருக்கக்கூடிய வாசமில்லா மலர்கள்லாம் சமர்ப்பிக்கக்கூடாது பெருமாளுக்கு. அதனால் சாஸ்திரங்கள் அதனால்தான் உயர்ந்த புஷ்பங்களையே சொல்லியிருக்குது. அபாவத்தில் தான் எண்டிசையும் உள்ள பூ கொண்டு அப்படின்னு எது வேணாலும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கே தவிர, பிரயத்தனப்பட்டு நல்ல புஷ்பங்களை தான், சாஸ்திர புஷ்பங்களை தான் சமர்ப்பிக்கணும். அதனால் எல்லாரும் எப்போ பெருமாளை சேவித்தாலும் இந்த இடத்துல மலர் 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 தூவி சொல்கிறா அப்படின்றது என்ன. அதனால் பெருமாளே அந்த மாதிரி மலரில் தான் பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணியிருக்கான். அதனால் எப்பவும் நாம் இப்படி இருக்க அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாளே நாம் என் உள்ளமிக எண்ணுகளோ ஒரு நாளே. அந்த திருமுகம்லாம் நான் சேவித்து கண்ணையும் திருமுக மண்டலத்தையும் அவங்களுடைய திருமையை சேவித்து என்னைக்கு என் உள்ளம் உருக போகிறது அப்படின்னு சாய்க்கிறேன். மேல்பாட்டு மேலே பார்ப்போம். கவிதா கேசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷணகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதிசானபதாசியம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்